ராம் ராம், வாழ்க வளமுடன். வாய்ஸ் ஆஃப் காஞ்சி நேயர் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அடுத்த வீட்டு பூவை பறித்து நம்ம பூஜைக்கு பயன்படுத்துவது சரியா? இப்படியெல்லாம் கேள்வியெல்லாம் நமக்கு தோணும். உங்கள் வீட்டு பூவை பக்கத்து வீட்டுக்காரர் பறிச்சுட்டு போனால் உங்களுக்கு பூஜைக்கு பூ வேணும். அப்போ நீங்கள் என்ன நினைப்பேள்? அவாக்கிட்ட அனுமதி வாங்கிட்டு பறிக்கணும், இல்லைன்னா அவாக்கிட்ட கேட்கணும். இதை மாதிரி ரெண்டுமே செய்யாமல் பறிச்சுன்னு போனால் நீங்கள் என்ன சொல்வேள்? திட்டுவேள் மனசார. இதே தான் நமக்கும். அதே போல் பூ பறிக்கும்போது ஏதாவது ஒரு நாமாவை சொல்லிகிட்டே பறிக்கணும். ராம 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 சிவ 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 நம சிவாயா நமச்சிவாயா அப்படின்னு ஏதானும் ஒரு நாமத்தை சொல்லிகிட்டே அந்த பூவை பறிக்கணும். சாதம் நிவேதனம் பண்ணும்போது அரிசி, பருப்பு, கொஞ்சம் நெய் இதை வச்சு சுவாமிக்கிட்ட நைவேத்தியம் பண்ணணும். இதுதான் சரியான முறை, சரியான பூஜை.